ஹாய் கிஷோர், ஹாய் மக்களே. சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சது. கிஷோர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி சிஎஸ்கே லாஸ்ட் பண்ணிட்டாங்க டிசி கிட்ட. டிசி ஒரு கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க நேற்று. நீயே ஸ்டார்ட் பண்ணி கிஷோர், மேட்ச் எப்படி போச்சு? டாஸ் வின் பண்ணி டிசி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓகே, பவர் பிளே நல்லா தான் போச்சு. பிருத்வி ஷா ஒரு நல்ல கம்பேக், நல்லா ஆடினாரு, குறைய சொல்ல முடியாது. அப்படியே ஓப்பனிங்கும் நல்லா போச்சு. தேவையில்லாம அன்வான்ட் ஷாட் இவரோட இது வார்னருது. அதுக்கப்புறம் பார்த்தா பிருத்வி ஷாதும் ரொம்ப நல்ல கேட்ச். தோனி இல்லாமல் வேற ஏதாச்சும் தோனி சாஹா ரெண்டு பேரும் வேற யாரு இருந்தாலும் கண்டிப்பா பிடிச்சிருப்பாளான்ற ஒரு டவுட் தான். அதுக்கப்புறம் முன்ன சொன்னதுதான், அவங்க கிட்ட இருக்க டாப் 4 அந்த 4 பேர் இல்லைன்னா ஸ்கோர் இல்லை. முதல் 4 பேர் தான் ஆடினாங்க. அதுக்கப்புறம் யாருமே ஆடல. அக்ஷர் பட்டேலாம் ஆடல, அபிஷேக் போர்லாம் ஆடல, ஸ்டப்ஸ் யாருமே ஆடல. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பாயிண்ட், டாஸ் வின் பண்ணா பேட்டிங் எடுத்துக்கோங்க, ஏன்னா பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நம்ம பேசணும். அதே தான் அவங்க ட்ரை பண்ணாங்க. மற்றபடி எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ். மிடில் சிஎஸ்கே ரொம்ப நல்லா பண்ணாங்க. பத்திரானா பயங்கரமா போட்டாரு. அதுக்கப்புறம் மெயினா ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பத்தி. என்னன்னா துஷார் தேஷ்பாண்டே, நம்மளுக்கு தெரியும் அவர் இந்த வருஷம் நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு. ஆனா லாஸ்ட் சீசனோ இல்லை அதுக்கு முன்னாடிலாம் டெட் ஓவர்ஸ்ல கொடுப்பாங்க, அவரோட அடிப்பாங்க. பட் இந்த வருஷம் என்ன பண்றாங்கன்னா பவர் பிளேல கொடுக்குறாங்க. அவர் பால் ஸ்விங் ஆகுது. அதை தாண்டி இன்னும் பயங்கரமான ஒரு விஷயம், தோனி பண்றாரா இல்ல கைக்வாட் பண்றாரா தெரியல, அவருக்கு மிடில் ஓவர்ஸ் கொடுக்குறப்போ எப்படி கொடுக்குறாங்கன்னா விக்கெட் விழுதா அதுக்கு அடுத்த ஓவர் அவர் கொடுத்துடுறாங்க. அப்படி கொடுக்குறப்போ பேட்ஸ்மேன் என்ன பண்றான், ஸ்லோ ஸ்டார்ட் பண்றான். ஸோ அவர் கண்டெயின் பண்ணி 4 ரன் 8 ரன் 6 ரன் மினிமம் 10க்குள்ளேயே கொடுத்துட்றாரு. அப்படிதான் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு 2 மேட்சுமே. போக போக மேட்ச்ல தான் தெரியும், மேபி அப்படி விக்கெட் விழுந்தாலும் நல்லா போடுறாரா இல்லை அடிக்கிறாரா. அது ஒரு நல்ல செம்ம மூவா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதனாலதான் இந்த சீசன் இன்னும் அடி வாங்காம இருக்காரு துஷார் தேஷ்பாண்டே. ஆனா எனக்கு இதுல ஒரு டிஃபரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு. என்னன்னா துஷார் தேஷ்பாண்டே முன்னாடி எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஷர்துல் தாக்கூரும் சரி, துஷார் தேஷ்பாண்டே ரோல் அப்படிதான் ஃபிட் பண்ணியிருந்தாங்க. வந்து விக்கெட் எடுத்துட்டே இருப்பாரு. லாஸ்ட் இயர் 24 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த வாட்டி இன்னும் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு நினைக்கிறேன். ஒரு 3 மேட்ச் சேர்த்து விக்கெட்லெஸ் தான் இருக்காரு. அவர் விக்கெட் அடி வாங்கினாலும் அவர் அடிக்க போய் விக்கெட் லூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதனால என்ன ஆகுது, அவர் முன்னாலேயே போட்டு ஃபினிஷ் பண்ணி லாஸ்ட்ல இப்போ முஷ்பிகர் ரஹீம் முஸ்தபிசர் ரஹ்மான் அடி வாங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. லாஸ்ட் 2 மேட்சும் அவர் அடிச்சிட்டாங்க. முஸ்தபிசர் ஃபர்ஸ்ட் மேட்ச் அளவுக்கு ஒரு கிளினிக்கல் ஸ்பெல் போடல அவர் தான் நினைக்கிறேன் நான், மேபி. அண்ட் இன்னொன்னு ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஆஃப் ஸ்பின்னர் இல்லாமயே போறாங்க. அது ஆக்சுவலி ரிஷப் பண்ட் 2 டவுன் இறங்கிட்டு மெயினா என்ன லெஃப்ட் ஹேண்ட் இஸ் ஒன்னு இல்லாததாலன்னு எனக்கு தோணுச்சு. அது கொஞ்சம் வீக்கா இருந்த மாதிரி, வீக் லிங்கா இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஒரு ஸ்பின்னரோட 36 ரன்ஸோ 40 ரன்ஸ் கிட்ட கொடுத்துருந்தாரு. அண்ட் ஃபுல்லா சீமர் இருக்கிறதால இவங்க நல்லா ஆடிட்ட மாதிரி இருக்கு. சிஎஸ்கே ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் எப்பவுமே கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸ்பின்னர்ஸ் இல்லாம போறது ஒரு வீக் லிங்கா இருக்குமோன்னு தோணுது சிஎஸ்கே கிட்ட எனக்கு. அண்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவரே கூட ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனா இருந்திருப்பாரு. ரிஷப் பண்ட் கிட்டயும் டேவிட் வார்னர் கிட்டயும் தீக்ஷனா நல்லா போட்டிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அது மேபி அதை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு ஒப்பீனியன் இல்லை. ஸ்டில் எனக்கு ஒரு ஸ்பின்னரோட போறது கொஞ்சம் சரியா வரல. டிசியும் ஒரு ஸ்பின்னரோட போய் வின் பண்ணாங்க. ஆனா அவங்க போட்ட லைன் அண்ட் லென்த் அவங்க பயங்கரமா அக்யூரேட்டா போட்ட மாதிரி இருந்தது. இவங்க கொஞ்சம் லூஸ் டெலிவரிஸ் நிறைய போட்ட மாதிரி இருந்தது. இந்த கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகாத மாதிரி தெரிஞ்சது. முஸ்தபிசர் ரஹ்மானும் சரி, தீபக் சாவரும் சரி ரொம்ப நல்லாவே போட்டு கொடுத்த மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. அண்ட் பத்திரானா நேற்று சொன்ன மாதிரி தான், அவர் லெஃப்டிக்கு அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இருக்க மாதிரி தெரியல. லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன்ஸ் அடிச்சிடறாங்க அவர். ஆனா ரைட் ஹேண்டர்ஸ்க்கு பேட் கீழே வரதுக்குள்ள யாக்கர் தூக்கிட்டு போய் சொருகுறாரு. அண்ட் ரிஷப் பண்ட் நல்லாவே ஆடினாரு, கிரெடிட்ஸ் அவருக்கு தான் கொடுக்கணும். யாக்கர்ல இருந்து பால கூட 6க்கு 4க்கு அடிச்சாரு. நல்ல மெச்சூர்டான இன்னிங்ஸ் ஆடின மாதிரி இருந்தது ரிஷப் பண்ட். சரி, செகண்ட் இன்னிங்ஸ் போயிடலாமா? அதுல கைக்வாட் கிட்ட கேட்கிறப்போ அவர் அந்த அளவுக்கு எதுவும் பெருசா பேசிக்கல. என்ன 5 bowlers தான் இருந்தாங்க, ஸ்பின் இருந்தாங்க கேட்டதுக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இப்படி தான் போகணும்னு நினச்சோன்னாரு. ஏன் தீபக் சாருக்கு தொடர்ந்து 3 ஓவர் கொடுத்தீங்க? ஏன்னா 5 ஓவருக்கு நல்ல பவர் பிளே, ரன்னே போல.
4 ஓவருக்கு பவர் பிளே நல்லா போச்சு. 5வது ஓவர் தீபக் சார் திருப்பி கொடுத்து அந்த 3rd ஓவரில் தான் ஸ்கோரே மாறிடுச்சு. அதை பற்றி கேட்டோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் எப்பவுமே போடுறவர் தான், ஒரு வாட்டி மிஸ் ஆச்சு அப்படிதான் பேசினாங்க. அதனால இந்த மேட்ச் வச்சு ஸ்பின் எனக்கு ஐடியா இல்லை. மேபி அடுத்த மேட்ச் இந்த மாதிரி ருத்ராஜ் கேக்வாட் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்க மாதிரி இருந்தது. சுப்மன் கில் மாதிரி கேஷுவலா ஹேண்டில் பண்ண மாதிரி தெரியல. அவர் டக் அவுட்ல காட்டிட்டு இருந்தாங்க. அவுட் ஆக்சுவலி அவர் மேல டிசப்பாயிண்டடா இருப்பாரு. செகண்ட் இன்னிங்ஸ் வரப்போ சொல்றேன் அவரோட ஸ்டாட்ஸ். மேபி அதனால கூட இருக்கலாம். டீம் பெர்ஃபார்மன்ஸ பத்தி யோசிக்கிறாரா இல்ல அவரோட ஃபார்மை பத்தியோ அவரு அவுட் ஆகிற விதங்களை பத்தி யோசிக்கிறாரா தெரியல. ஆனா கொஞ்சம் அவர் டக் அவுட்ல ரொம்ப நர்வஸா இருக்க மாதிரியே தான் இருந்தது. சரி, ஓகே, செகண்ட் இன்னிங்ஸ் போயிடலாம். செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம். ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்ட் ரச்சின் ரவீந்திராவை காட்டின மாதிரி இருந்தது. லைன் லென்த் ஆக்சுவலி ஸ்டெம்ப் லைன்லயோ பாடி லைன்லயோ போடாம கொஞ்சம் ஆஃப்ல இல்ல வைடா போட்டா பேட்ல பால் படாம பீட்டன் ஆகிற மாதிரி. இது போன இன்னிங்ஸை பத்தி அவர்கிட்ட போய் பேசுறப்போ சொன்னோம், ஒரு பால் கூட பீட்டன் ஆகல, அவர் அவுட் ஆன பால் கூட பேட்ல வாங்கி தான் அவுட் ஆனாருன்னு. இது பேட்லயே படல, அவர் பாட்டுக்கு சுத்துறாரு, பால் எங்கேயோ போகுது, அந்த மாதிரி இருந்தது. அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் லெஃப்ட் ஆர்மர்ஸ் கிட்ட அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னு லாஸ்ட் சீசன்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 3 இன்னிங்ஸ்லயுமே லெஃப்ட் ஹேண்டர் கிட்ட தான் அவுட் ஆயிருக்காரு. கலீல் அகமது ஃபர்ஸ்ட் ஓவர் ரெகுலரா போடுறவர் இல்லை, ஆனா ருத்ராஜ்காக போட வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவரை கூப்பிட்டு வந்து. அண்ட் அது அவருக்கு ஒர்க்கும் ஆகுது. 3 மேட்சும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் சீமரு, ஸ்பின்னிங் அவுட் ஸ்விங்கரு, அவுட் சைட் எட்ஜு, கீப் ஸ்லிப் கேட்ச். செகண்ட் மேட்ச்ல கேட்ச் விட்டாங்க, அதனால ஒரு 40 ரன் அடிச்சாரு. ஆனா ஒவ்வொரு ஓவர்ல செகண்ட் ஓவர்லயே கேட்ச் வந்தது, அப்பயும் சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ல தான் இருந்தாரு. இதை அவர்கிட்ட எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க எந்த டீமா இருந்தாலும் ருத்ராஜ் கேக்வாட் கிட்ட. அது எப்படி அவர் ஒர்க் பண்ணிட்டு வர போறாருன்னு தெரியல. அதை போட்டு காட்டிட்டே இருக்காங்க. லாஸ்ட் இயர்ல இருந்து நிறைய லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. மீடியம் ஃபேஸஸா இருக்கட்டும், நல்ல ஃபேஸ் போடுற பவுலர்ஸா இருக்கட்டும், லெஃப்ட் ஆர்மர்ஸ் கிட்ட அவுட் ஸ்விங் டெலிவரியில அவுட் ஆயிருக்காரு. கொஞ்சம் ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் லோவா இருக்க மாதிரி தெரியுது அவரை பாக்குறப்ப டக் அவுட்ல. ஒரு லாஸ்ட்கே. அண்ட் அஜிங்கிய ரஹானே அவரோட கிளாஸை காட்டினாரு. அவ்வளோ ப்ரெஷர்ல இருக்கப்போ அவ்வளோ ஒரு பவர் பிளே முடிஞ்சிட்டு 10 ஓவருக்கு 70-75 ரன் வரதுக்கு மெயின் காரணம் அஜிங்கிய ரஹானே. டேரல் மிச்சலுக்கு இன்னும் சரியா படல, ஆனா ரொட்டேட் பண்றாரு. எப்பவும் அவர் நியூசிலாந்துக்கு ஆடுற ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான இன்னிங்ஸ் இன்னும் கிடைக்கல, ஆனா கான்ஸ்டன்டா 30-35 அடிச்சுட்டே தான் இருக்காரு. அவரை மாத்துவாங்களான்னு கேட்டா தெரியல. நிறைய பேர் அவரை மாத்தணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, பட் மாத்துவாங்களான்னு தெரியல. ஆனா ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் நெக்ஸ்ட் மேட்ச் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் கிட்ட ஆட போறாங்க நெக்ஸ்ட் மேட்ச் ஹைதராபாத்ல. சரி, நீ சொல்லு, நானே ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன். அதான் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் நல்லா இல்லை, ரொம்ப ரொம்ப சொதப்பிட்டாங்க. பட் அப்படியே மேட்ச் நிற்க வச்சுட்டாங்க அஜிங்கிய ரஹானேவும், அதுக்கப்புறம் வந்து டேரல் மிச்சல். அதுக்கப்புறம் அப்பயும் திரும்பி கம்பேக் கொடுத்துட்டாங்க டிசி நல்லா, டெல்லி நல்லா கம்பேக் கொடுத்துட்டாங்க. மிடில் நல்லா ஓவர் போட்டாங்க. கண்டிப்பாக கிரெடிட் வந்து கலீல் அகமத், முகேஷ் குமார் கொடுத்தே ஆகணும். 3 விக்கெட் 2 விக்கெட்டு சூப்பராக போட்டாங்க. ஆனால் இது எல்லாத்தோட மேட்ச் சென்னை பக்கம் போய் அப்படியே கை மாறினது ஒரே ஒரு காரணம் தான், அக்ஷர் பட்டேல் அது காட்டன் போல் டேரல் மிச்சல், அதெல்லாம் மேட்சே மாட்டிருச்சு. அது இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க ஆடிட்டு இருப்பாங்க, இன்னும் நல்லா அடிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜடேஜாக்கும் படாமல் போயிடுச்சு, டூபேக்கும் படாமல் போயிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு லக் மூமெண்ட்னா அது அக்ஷர் பட்டேல் தான் கொடுத்தாகணும். நல்லா பர்ஃபார்ம் அவரே ட்ரிப்ளரா. அதே மாதிரி அவர் லாஸ்ட் ஓவர் போட்டுட்டு இருக்காரு டூபே உள்ள வரப்பவே. அதுவும் ஒரு நல்ல ஃபீல்ட் செட்டிங். இவங்க எங்க அடிக்கிறாங்களோ அங்கதான் ஃபீல்டர் இருக்காங்க, ஃபீல்டர் கையில தான் போது. பவுண்டரிஸே அவ்வளவு வரல. தோனி வந்ததுக்கு அப்புறம் தான் பவுண்டரிஸ் கொஞ்சம் கேஷுவலா வந்த மாதிரி தெரிஞ்சது. அண்ட் தோனிக்கும் லைஃப் இருந்தது. கலீல் அகமத் கேட்ச் பிடிச்சிருந்தாருன்னா அவுட்டு தான். நிறைய பேர் அதை பத்தி பேசல. அது தோனி சப்போஸ் அவுட் ஆயிருந்தாருன்னா இன்னும் ஒரு 40-45 ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். சமீர் ரிஸ்வியும் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டாரு. தெரியல, கொஞ்சம் சிஎஸ்கேவான டே மாதிரி தெரியல. அண்ட் நிறைய பேர் இப்போ சொல்றது என்னன்னா, சிஎஸ்கே இந்த வைட் ஆஃப்ல ஆஃப் ஸ்டம்ப் தாண்டி போட்டா கொஞ்சம் திணறாங்க எல்லா பேட்ஸ்மேனும் சொல்றாங்க. அஜிங்கிய ரஹானே தோனி தவிர மிச்சம் எல்லாருமே வீக்கா இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. இதையே அடுத்த மேட்சஸ்ல யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, பட் எல்லாரும் நோட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சிஎஸ்கே கொஞ்சம் தடுமாறுவாங்கன்னா நான் மேட்ச் ஐ மீன் டீம் ப்ரிவியூஸ் பேசுறப்ப நான் சொல்லியிருந்தேன். எனக்கு என்னமோ அதை நோக்கி போறாங்களோன்னு தோணுது. தெரியல, ஒரு மேட்ச் வச்சு டிசைட் பண்ண முடியாது.
ஸ்டில் ருத்துராஜ் கெய்க்வாட் ஃபார்ம் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அண்ட் சிஎஸ்கே ஒரு பேட்டர்ன் இருக்கு, அது கிட்டத்தட்ட அவங்க டிஎன்ஏலே இருக்குன்னு தான் சொல்லணும். ஓப்பனர்ஸ் 2 ஓப்பனர்ஸ் நல்லா பண்ணணும், இல்லை அட்லீஸ்ட் ஒருத்தராது நிக்கணும் பவர் பிளே முடிகிற வரைக்கும். 2 பேரும் வித்தின் த பவர் பிளே அவுட் ஆனாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இது ரொம்ப வருஷமா இருக்கு. முன்னாடி கொஞ்சம் இவரு ரெய்னா இருக்க வரைக்கும் கொஞ்சம் அவர் ஸ்டெபிலைஸ் பண்ணுவாரு. ஒரு விக்கெட் போனாலும் இன்னொருத்தர் நிக்க வச்சு அவர் ப்ரெஷர் இல்லாம பவுண்டரிஸ் அடிச்சு பண்ணுவாரு. அது அட்லீஸ்ட் யாராவது எடுக்கணும். 2 ஓப்பனரும் அவுட் ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் தடுமாறுவாங்க சிஎஸ்கே. அதுல கான்சியஸா இருக்கணும். அண்ட் தோனி அவரு இன்னும் எனக்கு டச் இருக்கு அப்படின்றத காட்டின மாதிரி இருந்தது. நல்லா பேட் பண்ணாரு, ஆஃப் சைட்ல வேற அடிச்சாரு. பொதுவாக அவ்வளோ ஆஃப் சைட்ல அடிக்க மாட்டாரு, லாங் ஆஃப்ல எல்லாம் அடிச்சாரு. நிறைய பேர் அதுல எக்ஸைட்டடா இருக்காங்க. டிசி ஜெயிச்சதுன்றதே பெருசா யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. தோனிக்கு பேட்டிங் கிடைச்சதாலையும் அண்ட் அவரு 3 6 அடிச்சதாலையும் மேபி அங்கங்க ஒரு 1-2 6 முன்னாடி போயிருந்ததுன்னா இன்னும் கூட க்ளோஸா போயிருக்கும் மேட்ச். அண்ட் ஃபீல்டர்ஸையும் குறை சொல்லக்கூடாது. டிசி தோனிதே ஒரு 3 4 தடுத்தாங்க, பயங்கரமான ஃபீல்டிங். முகேஷ் குமார் ஓவர்ல 2 4 தடுத்தாங்க, நார்கியா ஓவர்ல ஒரு 4 தடுத்தாங்க. 20 ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்தோம். அந்த 3 4 போயிருந்தாலே 12 ரன் வந்துருக்கும். அப்போ 1-6 தான் மேட்ச் வேறையா போயிருக்கும். ஆனா நல்ல ஃபீல்டிங், குட்டி பசங்க ஃபீல்டிங் பண்ணாங்க. ஓகே உனக்கு ஏதாவது ஆட் பண்ணுமா சிஎஸ்கே? அண்ட் சிஎஸ்கே என்ன பண்ணணும் டிஃப்ரெண்டா நெக்ஸ்ட் மேட்ச்க்கு? இல்ல இது ஒன் பனானா ஸ்லிப்னு நினைக்கிறியா? அடுத்த மேட்ச் திருப்பி ஃபார்ம் வந்துரும். மேபி இவங்கள நிறைய லெஃப்ட் இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி ஸ்பின் ட்ரை பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட கரெக்டா? எஸ்ஆர்ஹெச் கூட ஹைதராபாத்ல அங்க அப்படிப்பட்ட அந்த டீம்ல லெஃப்டியே இல்ல. ஸோ அதனால நீ ஆஃப் ஸ்பின் வேணும்ன்ற அவசியம் எனக்கு தெரியல. அதனால வந்து இந்த மேட்ச் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதில் வேற அந்த இதெல்லாம் பாக்குறதுலாம் இல்ல, லெஃப்ட் இருக்காரு ஸோ லெஃப்ட் ஆர்ம் கொடுக்க கூடாது அப்பெல்லாம் எதுவும் அவ்வளோலாம் யோசிக்க மாட்டாங்க. ஜடேஜா வேர்ல்ட் கிளாஸ் போல நினைச்சிருந்தா விக்கெட் அவர் ட்ரை பண்ணாரு, பட் மிஸ் ஆயிடுச்சு, அவள்தான் சொல்லணும். அதனால அவங்க நல்லா ஆடினாங்க, நம்ம அப்படிதான் சொல்லணும். 2 லெஃப்டி பிளஸ் பிருத்விஷா 3 பேருமே டார்கெட் பண்ணிட்டாங்க. 2 லெஃப்டி நார்மலி டார்கெட் பண்ணிட்டாங்க. டேவிட் வார்னர் இல்ல அந்த 4 பேர் எடுத்தா முடிஞ்சிச்சு, அந்த 4 பேர் எடுக்காம போயிட்டாங்க, அவ்வளவுதான் சொல்லணும். மிச்சல் மார்ஷ் நல்ல ஒரு கேம் ஆனாரு, குறை சொல்ல முடியாது. ஆமா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்காத ஒரு பால் போடலைன்னா இன்னும் எங்கேயோ போயிருக்கும் ஸ்கோர். கரெக்ட். ஓகே, இன்னைக்கு மேட்சுக்கு போயிடலாம். ஆர்ஆர் வர்சஸ் எம்ஐ இன் வான்கெடே ஸ்டேடியம். நேற்றே சொல்லிட்டேன், ஆர்ஆர் தான் வின் பண்ண போறாங்க. 3 டவுன் போறாங்க மும்பைன்னு தெரியல. அண்ட் நீ 13 out of 13 இருக்க. நான் வந்து 2 ப்ரெடிக்ஷன் சொல்லலை. எனக்கு சிஎஸ்கே மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னேன். அண்ட் எல்எஸ்சி வர்சஸ் ஆர்ஆர்ல நான் தெரியல 2 பேரும் ஈக்குவலா இருக்காங்கன்னு சொன்னேன். அதுல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அப்படி பார்த்தா எனக்கு 11 தான் வைக்கணும். நான் ஸ்ட்ராங்கா சொல்லாததுனால. நீ 13 இருக்க. இன்னைக்கு நீ ஆர்ஆர் போற. நான் வேணும்னே எம்ஐ போறேன். ஏன்னா 3 டவுன் போனாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேல பம்ப் பண்ணி வர மாதிரி ஒரு டீம் தெரியல. அண்ட் ஆகாஷ் மத்வால் ஆடுவாங்கன்னு தோணுது எனக்கு இன்னமும். அவர் மும்பைல ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காரு. அப்படி சொல்ல வரல, ஏன்னா இப்போ பாட்டம்ல யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். இங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா மும்பை மேல போயிடா, நல்லா இருக்காது பார்க்க. அதுக்காக மும்பை பாட்டம்ல இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. வேற எதுவும் இல்ல. ஆர்ஆர் ஆமா இன்னொன்னு ஒரு இருக்கு. நான் வேணும்னே தான் அகெயின்ஸ்டா போறேன், போய் பார்க்கலாம் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி. அது இல்லாம எனக்கு என்ன தோணுது, நானே ஃபர்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா கிண்டல் பண்ணேன். எனக்கு இப்போ கொஞ்சம் கரிசனா இருக்கு. ஏன்னா ரொம்ப பண்ற மாதிரி இருக்கு. அவங்க பிளேம் பண்ணணும்னா எம்ஐ மேனேஜ்மெண்ட் பிளேம் பண்ணணும். இப்போ இன்னும் 3 டவுனுக்கு போனாங்கன்னா இன்னும் அவரை ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணுவாங்க. அது நல்லா இருக்காது. இந்தியா வேற வேர்ல்டு கப் போய் ஆட போறாங்க, எப்படியும் இருப்பாரு அவரு உள்ள. இவ்வளோ ஒருத்தரை அடி வாங்கி மிதி வாங்கி உள்ள இந்திய டீமுக்கு போனா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால மேபி ஜெயிக்கலாம். ஆனா அவங்க ராங் மூவ்ஸ் பண்ணாங்கன்னா திருப்பி நம்ம அதை பத்தி அப்புறம் பேசலாம். ஆனா இப்போதைக்கு மும்பை ஜெயிக்கட்டும்னு தோணுது. அண்ட் மும்பை வான்கடையில போய் ஆட போறாங்க திருப்பி. அண்ட் ஆர்ஆர் நீ சொல்ல வந்து நான் இன்டரப்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் 7 கேம் சூப்பரா ஆடுவாங்க. அதான் அவங்க பேட்டர்னே. 7ல 6 ஜெயிச்சா கூட ஒரு ஆச்சரியம் இருக்காது. அப்புறம் மொக்க டீம் கிட்ட எல்லாம் போய் உதவ வாங்குவாங்க. அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் டெவில்மேன்ஸ் அட்வொகேட் மாதிரி போறேன். நான் எம்ஐ ஜெயிப்பாங்கன்னு சொல்லிடுறேன். ஆனா ஆர்ஆரோட பிளஸ் பாயிண்ட் சொல்றேன். மெயின் பிளஸ் பாயிண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஜாஸ் பட்லரும் டியூ இன்னும் 2 மேட்ச் ஆடி 2மே ஆடல, ஒழுங்கா ஆடல.
அவங்க ஒருத்தருக்கு மாட்டிக்கிச்சுனாலே 70+ அடிப்பாங்க மினிமம். இன்னொன்னு சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்ல கண்டிப்பா 5 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அண்ட் ரியன் பராக் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் அஸ்வின் சாஹல் நல்ல கண்டெயின் பண்ணுவாங்க. பர்கரும் போல்ட்டும் நல்ல பவர் பிளேல போடுவாங்க. இது எல்லாமே அவங்க சாதகமாக தான் இருக்கு. ஸ்டில் நான் மும்பை ஜெயிக்கட்டும்னு போறேன், பார்க்கலாம். அண்ட் என்ன ஏதாவது பிளேயிங் 11 மாத்துவாங்கன்னு நினைக்கிறியா? ஆர்ஆர் அதே தான் போவாங்கன்னு தோணுது. மும்பை இவங்க கன்ஃபார்ம் மும்பை மாற்ற வாய்ப்பு இருக்கு, சான்சஸ் இருக்கு கண்டிப்பா. ஷம்ஸ் முலானி ஆடுவாரா தெரியல. அப்படி சப்போஸ் சூரியகுமார் யாதவ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா அவர் வந்து ஆட வாய்ப்பு இருக்கு. ஸோ வாய்ப்பு இருக்கு, சேஞ்சஸ் இருக்கும். போலிங்ல கன்ஃபார்ம் சேஞ்சஸ் இருக்கும். நபியும் ஆடுவாங்கன்னு சொல்றாங்க. நபி ஆடினா ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுவோன்னு. இவரு ஒரு மாட்டுவாங்க. அவங்க 3 ஃபாரினரோட தான் போறாங்க இது வரைக்கும். ஸோ அதுக்கு பதில் நபியை வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துக்கும் சேர்த்தாப்புல யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். டுவால் பிரவிஸ் வேணான்னு விட்டுருவாங்க. பார்க்கலாம். லூக் கூட ஆடுவாரா இல்ல மஃபாக்காவே சேர்ப்பாங்களான்னு தெரியல. லூக் கூடவும் இருக்க மாட்டாங்க, மஃபாக்காவும் இருக்க மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும். அது எவ்வளவு ஷெப்பர்டை போட்டுப்பாங்க, இல்ல இந்தியன் மட்வால் வந்துட்டானா மட்வாலை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே. கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் 2 பேர் யார் போலாம்? நான் ஆர்ஆரோட ஓபனர்ஸே சொல்லிடுவேன். 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன். நீ 6 ஓவர்ஸ் இன்னைக்கும் நான் பும்ரா கொடுக்க மாட்டேன், ஒரு ஓவர் தான் கொடுப்பேன் பவர் பிளேல எல்லாம் யோசிச்சாருன்னா அவங்க 6 ஓவர்ல 100 ரன் கூட அடிப்பாங்க. ஹையஸ்ட் பவர் பிளே ஸ்கோர் கூட ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா, அது கேரண்டி. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் லாஸ்ட் இயர் வான்கடேல ஆடுறப்போ 120 ஒன்று அடிச்சார். லாஸ்ட் மேட்ச் ஆர்ஆர் வர்சஸ் எம்ஐ இன் வான்கடே. எல்லாரையும் வரிச்சாரு. பும்ராவை பார்க்கல, மத்வால பார்க்கல. அப்போ அதுதான் 18th ஓவர்ல 19th ஓவர்ல தான் அவுட் ஆனாரு. அண்ட் அவரு மும்பை தான் பேக்ரவுண்டு. ஸோ அவரு ரஞ்சிக்கெல்லாம் மும்பைல தான் ஆடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். சான்சஸ் இருக்கு. நானும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் போவேன். இன்னொருத்தர் போகணும் அப்படின்னா பவர் பிளேக்காக பவுல்டே போலான்னு தோணுது. பவுல்ட்டும் எம்ஐக்காக ஆடி இருக்காரு 3 சீசனு. எஸ்எஸ்வி அண்ட் பவுல்ட் போலாம். ஆனா இந்த சைட்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லிட்டு மும்பை வின்னு சொல்லிட்டு இருக்கேன். தெரியல, பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. சரி, நாளைக்கு மேட்ச் இன்னைக்கு நைட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேட்ச் ரிவ்யூவோட வரும். ஐபிஎல் கேஷ் கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கு. மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நைட் வீடியோவோட வரும். பை. எண்டாவே இவ்வளோ நேரம் ஆகுது.